அப்புறம் எனக்கு வந்து பீட்சா தரலை. யார் தரல, ஏன் தரல, எதுக்காண்டி தரல அப்படின்னு இன்றைக்கி பேச ஆரம்பிக்கலாம். எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். அது சொல்கிறதுக்கு சரியாக தெரில பாருங்க. பீட்சான்னு தான் வருது. பிஐஏ இஜெட் இஜெட் ஏ தானே. தப்பாக சரியான்னு தெரில எனக்கு. பிரைட்னஸ் எங்கே காண, லைட் ஆனில் தான் இருக்குது. பீட்சா சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு போனால் பீட்சா தரமாட்டேன்ட்டாங்க. ஆமாம், தரமாட்டேன்ட்டாங்க. ஏன் தரமாட்டேன்ட்டாங்க? நிறைய ஆர்டர் வந்துருச்சான். அதனால பீட்சா தரமாட்டேன்ட்டாங்க. நான் சண்டை போட்டேன். நாங்கள் இருக்கோம், நீங்கள் தராமல் இருக்கலாம். எனக்கு எப்படி நீங்கள் தராமல்? கண்டிப்பாக பீட்சா தந்து தான் ஆகணும் எனக்கு அப்படின்னு சண்டை போட்டு தரலை. அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பீட்சா தர முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். ஹாய் ராஜு, நீங்கள் ஆமாம் லூஸு தான். இங்கே யார் நல்லா இருக்க விட்றீங்க? லூஸாக இருந்தால் தானே பிடிக்குது. நீங்கள் லூஸா கேட்குறீங்களா? தெரியல, என்ன கேட்டிருக்கீங்க தெரியல. திருப்பியும் தமிழில் கேள்வி தெரியல. சாப்பிட்டீங்களா ராஜு? ஏன்னா அப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு போயே நான் கேட்குறேன். கண்டிப்பாக எனக்கு வேணும். இங்கே தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஏற்கனவே 2-3 தடவை வாங்கிக்கிறோம். எனக்கு கண்டிப்பாக பீட்சா வேணும், நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், வேர்க்குச்சு தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து அப்போ முக்கியமானவங்களுக்கு பணக்காரங்களுக்கு தான் நீங்கள் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கேன்னு தானே இப்படி பேசுகிறீங்க. அப்போ பணக்காரங்க வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு தர போகிறீங்க. இப்போ அதே வாய் தானே எனக்கும் இருக்குது. அப்போ நானும் சாப்பிட்ணுல்ல. எனக்கு நீங்கள் தந்து தான் ஆகணும் பீட்சா. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு நிற்கிறேன். எல்லோரும் என்னவே அப்படி பார்க்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தந்து தான் ஆகணும் பீட்சா. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நாங்கள் 200 250 போட்டு ஆட்டோவில் வந்திருக்கேன் பாப்பாவை தூக்கிட்டு. நீங்கள் தயவுசெய்து எனக்கு தந்து தான் ஆகணும், ரெடி பண்ணி தந்து தான் ஆகணும். எங்களுக்கு ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ண எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அப்படி சொல்லிட்டேன். அப்போ அவங்க வந்து வேறு முக்கியமானவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறக்கானே நிறைய பீட்சாவாக வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீஸெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக வேணும் பீட்சா, இப்போயே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே போய் ரூம்பு சைடு போய் பேசிக்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போயாவது எனக்கு தரீங்களா பீட்சா அப்படின்னு. அவர் வந்து அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க மேடம், உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 45 நிமிஷம் ஆகும். 45 நிமிஷம். அப்போ நான் வெளியே போகிற வேலை போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வாங்க. அப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? 25 மினிட்ஸ் ஆகும். அப்போ நேரில் வந்தால் 45 நிமிஷம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அப்படி சொல்கிறீங்க, வேணும்னு தானே இப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வர்றதுக்கே லேட் ஆகும்ல, பைக் எடுத்துகிட்டு அதில் வச்சு கொண்டு வர்றதுக்கு. எனக்கு இப்போயே கொடுத்துருங்கன்னு சொல்லவும் தான் அவர் போய் உள்ளே பேசி குசுன்னு பேசிவிட்டு, அப்புறம் நீங்கள் உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கள் மேடம், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு. அப்போ 25 நிமிஷத்துலேயே எனக்கு ரெடி பண்ணி பீட்சா தந்தாங்க, சாப்பிட்டோம். நான் தேங்க்யூ.